மத்திய அமைச்சர் ராசா என்னன்னு அவர் அமைச்சரா இருக்கும்போது அவருக்கே சலுகை பண்ணிட்டாரு. 1,76,000 கோடி ஊழல் செஞ்சாங்க, இன்னும் அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. அதனால ராஜா அவர்கள் என்னன்னா வர வர ஏன் சத்தமா பேசுறாங்கன்னா சீட்டுக்கு கொடுக்காம போயிருவாங்க திமுக. இந்த மாதிரி சத்தமா பேசினா தான் ஸ்டாலின் ஐயா காது கேட்கும். அதனால ராஜா அவர்கள் என்ன பேசினாலும் டெய்லி ஹியரிங் 2G கேஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சிபிஐ ஆர்குமெண்ட் பிரசன்டேஷன் கடந்த 3 நாட்களா போயிட்டு இருக்கு. அதனால் விரைவில் தீர்ப்பு வரும் என்று சாமானிய மனிதனாக நானும் பார்க்கிறேன். ஏன்னா ஊழல் செஞ்சுட்டு அவங்க இந்த பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பெரிய நேர்மையான நாணயமான மனிதனை போய் பேசுறாங்க. பார்ப்போம், இன்னும் 1-2 மாதம் என்ன நடக்குது பார்க்கணும். அப்புறம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப அண்ணாமலை நீங்க குற்றம் சுமத்தக்கூடாது. நான் சாமானிய மனிதனாக யூகிக்கிறேன். டெய்லி ட்ரையல் போது சிபிஐ ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கால்குலேட் பண்ணி பாக்குறேன் தீர்ப்பு எப்ப வரலாம். ஏப்ரல் 1st வீக்கோ 2nd வீக்கோ வரலாம். அப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் அமாவாசைக்கு ஐயருக்கு முடிச்சு போடுற மாதிரி நீங்க முடிச்சு போட்டாது. நான் உங்களை போல யுகிச்சு சொல்றேன். இவர்களுக்கு திமுகவுக்கு வெறி பிடித்து சுத்துறாங்க. ஒரு யானைக்கு எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ, இன்னைக்கு இவர்களுக்கு பணவெறி, இவர்களுக்கு அரசியல் வெறி, இவர்களுக்கு பதவி வெறி, வெறி பிடிச்சு சுத்துறாங்க. எல்லாவும் கீழே தான் இருக்கணும், இவங்களை தாண்டி எதுவுமே போகக்கூடாது. அது எல்லாத்துக்கும் பதில் 2024 பாராளுமன்ற தேர்தல் தெரியும். நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், 1 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். PM ஸ்ரீ பள்ளி 16,000 கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே PM கொடுக்கறாங்க. என்னைக்கு இணைஞ்சாச்சு? இணைய வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டுல. 11,000 வகுப்பறைகள் குறைவா இருக்கு இந்த மாநிலத்தில். இந்த அரசுக்கு செலவு செய்யறதுக்கு பணம் கிடையாது. 97% இவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருது. வெறும் 3% மட்டும்தான் கல்வித்துறையில ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது. இப்ப PM ஸ்ரீங்கிறது 100% மத்திய அரசு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்கிறாங்க. அதனால இணைஞ்சுதானே ஆகணும். இன்னைக்கு இவங்க டிராமா எப்படின்னா, நாங்க புதிய கல்வியை ஏத்துக்க மாட்டோம் கல்விக் கொள்கையை, ஆனா நாங்களே ஒரு கல்விக் கொள்கையை தயார் பண்ணுவோம். தயவு செஞ்சு ஒரு கல்விக் கொள்கையை காட்டுங்கய்யா. புதிய கல்விக் கொள்கை 2020 வந்து 21, 22, 23, 24 இருக்கும். அதை காட்டணும். PM ஸ்ரீ பள்ளியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, பிரதமருடைய புதிய கல்விக் கொள்கை அது PM ஸ்ரீ பள்ளி மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்வது ஒரு முக்கியமான நோக்கம். PM ஸ்ரீக்கு 3-4 நோக்கம் இருக்கு. அது ஒரு நோக்கம். இன்னைக்கு நான் கையெழுத்து போட்டுட்டோம், ஆனா புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டோம். எத்தனை நாளைக்கு இந்த டிராமா? எலெக்ஷன் முடிச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டோம்பா, கொஞ்சம் மாடிபிகேஷனோட ஏத்துக்கணும், அது வரத்தான் போகுது. அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. இந்தியா முழுவதுமே புதிய கல்விக் கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க. அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்விக் கொள்கை உயர்த்துது. எல்லா மாணவர்களும் 21ஆம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மட்டும் தப்பிச்சு போயிடுவாங்க. மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க பையன் எங்க படிக்கிறாங்க? கான்வென்ட் ஸ்கூலா? தருமபுரி MP பையன் எங்க படிக்கிறார்? உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்டாலின் ஐயா பேர எங்க படிக்கிறார்? ஸ்பெயின்லயா ஃபுட்பால் அகாடமி. அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களாங்க ஐயா? தரமான கல்வி. உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஸ்பெயின்ல ஃபுட்பால் அகாடமி, இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் ஸ்கூல். நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் இல்லாம படிக்கணுமா? ஐடியா பாருங்க. அதனால இந்த PM ஸ்ரீ இது ஒரு கையெழுத்து மட்டுமல்ல, தொடர்ந்து பல கையெழுத்தை தமிழக அரசு போட்டுதான் ஆகணும். ஏன்னா அது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படியாங்கண்ணா? அண்ணா, நான் கோர்ட்டு விஷயத்துக்குள்ள போக விரும்பலீங்கண்ணா. எனக்கு உச்ச நீதிமன்றமே தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, உயர் நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால் இவர்கள் எல்லோருமே சட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 400க்கும் மேற்பட்ட பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் இந்த பர்டிகுலர் இஷ்யூல FIR ஃபைல் பண்ண சொல்லி. எதுவுமே ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க. அதனால் யாரும் கூட எங்கே இருந்தும் கூட தப்பித்து செல்லவெல்லாம் முடியாது. யார் தவறு செய்திருக்கின்றார்களோ சட்டத்தினுடைய கரம் வந்து கொண்டே இருக்கும் தான் நான் பாக்குறேன். கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா எங்கேயும் அதற்கு எழுச்சி இல்லை. போராட்டத்தெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க, போராட்டத்தெல்லாம் மோடி வாழ்கன் தான் கோஷம் போடுறாங்க. அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய 2வது யாத்திரை. அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிச்சு பிடிச்சு அவரு பாம்பேக்கு போறாங்க, எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. அதான் மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதாவது அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஐயா சொன்னாங்களே, மோடி அவர்கள் டீ தான் வித்தாங்க, ஆனா இந்தி கூட்டத்தில் இருக்கிறவங்க நாட்டை வித்துட்டாங்க. அவங்க தான் இன்னைக்கு மறுபடியும் மும்பையில் இணையறாங்க. அதை நம்முடைய நாட்டு மக்கள் மறுபடியும் ஒரு முறை பார்க்க போறோம்.